வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. மார்ச் 4. தலைப்பு: மனதின் 10 படிகள். உடலை இயக்குவது உயிரின் வேலை. அணு அடுக்கு சீர்குலையாமல் அதனை பாதுகாத்து தடை வரும்போது அதை உணரும் மனமாக விரியும்போது உணர்ந்த தடையை நீக்க முயல்வது உயிரின் 2வது வேலையாகும். தடையால் உணர்ச்சி ஏற்படவே அதனை போக்க பொருள் அல்லது சூழ்நிலை அல்லது நட்பு வேண்டும். அப்போது தேவை உருவாகிறது. உணர்ச்சியாக மாறி நிற்பதும் தேவையாக எழுந்து நிற்பதும் உயிர்தான். தேவை ஏற்படவே அதை சமன் செய்ய முயற்சி தோன்றுகிறது. முயற்சியின் காரணமாக செயல் மலர்கிறது. செயலானது இயற்கை ஒழுங்கமைப்பின்படி விளைவை தருகிறது. விளைவை உயிரானது அனுபோகமாக பெறுகிறது. அனுபோகத்திலிருந்து என்ன செயல் செய்தால் என்ன விளைவு வரும், அதனால் என்ன இன்ப துன்பத்தை பெறலாம் என்ற அனுபவத்தை உயிர் பெறுகிறது. உயிர் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி அதன் பின் இன்னவிதமான சூழ்நிலையில் இன்னவிதமான உணர்ச்சி தோன்றியதால் இன்னவிதமான செயல்பட வேண்டும் என்று ஒரு தெளிவினை பெறுகிறது. இறுதியாக எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு முடிவினையும் உயிர் எடுத்து வைத்துக் கொள்கிறது. எனவே உயிரே உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 கட்டமாக உயர்ந்து படர்ந்து நிற்கிறது. எனவே உயிரினது படர்க்கநிலை ஆற்றல்தான் மனம். ஆங்கிலத்தில் சைக்கிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைஃப் எனர்ஜி இஸ் மைண்ட் எனலாம். உடல் வரையில் இன்ப துன்ப அனுபோகங்களில் குறுகி நில்லாமல் ஆன்மா பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராய உயரும் நிலையில் இந்த மனதையே அறிவு என்கிறோம். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.